மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒருவர் சண்முக பாண்டியன், இன்னொருவர் விஜயபிரபாகரன். விஜயபிரபாகரன் பாத்தீங்கன்னா கட்சி வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம சண்முக பாண்டியன் சினிமா படங்கள் நடிப்பது, அவ்வப்போது கட்சி வேலைகளை கவனிப்பது அப்படின்னு அவருமே ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு. இவருடைய நடிப்புல கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. அந்த திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் இந்த படத்துல இருக்கிறவங்க மட்டுமல்ல, மேலும் ஒரு சில முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொண்டிருக்காங்க. நடிகர் சசிகுமார், AR முருகதாஸ் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸை வைத்து இந்த ஆடியோ லான்ச்சை மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க. படத்துடைய ரிலீஸுக்குமே இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை அப்படின்றதுனால ப்ரொமோஷனையுமே ஒரு பக்கம் படுஜோராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றிய தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அடுத்ததாக நம்ம அஜித் சாருடைய AK-64 படத்துல கமிட் ஆகியிருக்காரா. இவருக்கு இந்த படத்துல ஒரு முக்கிய வேடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அஜித் சாருடைய குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆகுது. இதனடுத்து பாத்தீங்கன்னா AK-64 படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 2 மாதங்கள்ல ஆரம்பிக்க இருக்கா. AK அவர்கள் வெளிநாடுகள்ல கார் பந்தயத்தை முடித்துட்டு சென்னையுமே திரும்பிட்டாரு. சிறிது காலம் ஓய்வெடுத்த பின்னர் AK-64 படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.